ஒரு இந்திக்காரன் என்ன பண்ணிருக்கான்னா, குடிபோதையில படிக்கட்டு ஏறி போயிருந்தானோ இல்ல பைப்பை பூச்சி ஏறினானோ தெரியல. அவன் படிக்கட்டு வழியா ஏறி இருந்தாக்கா அவன் கீழே விழுந்து சாக வேண்டிய அவசியம் இல்ல அவனுக்கு பகையாளி யாரா இருந்து பூச்சி கீழே தள்ளியிருந்தானா சிசிடி கேமரா இருந்தா ஆய்வு நடத்தி உண்மை தெரிய வரும். அவனுக்கு போராடுறது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. அவனுக்கு சரியா போராடுறானுங்க. ஒரு ஒத்துமை இருக்கு அவங்களுக்குள்ள. என்ன ஒத்துமை? இறந்து போனவனுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கேட்கல, போலீஸ்காரங்க கிட்ட கேட்கல, பொதுமக்கள் கிட்ட கேட்கல. அந்த கம்பெனி ஊழியருக்கு ஓனர்கிட்ட பாதுகாப்பு இல்லாம வேலை செய்யற மாதிரி கீழே விழுறோம். அதனால எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அந்த குடும்பத்துக்கு அவன் எதனா செய்யணும்ல. அந்த வீட்டுல ஒரு 4 பேர் இருப்பாங்க, பொண்ணுங்களா இருப்பாங்க. இவன் ஒருத்தன் தான் ஆம்பளையா இருப்பான். ஊரை நம்பி வந்து தமிழ்நாட்டை நம்பி வந்துட்டான், செத்து போயிட்டான். இப்ப அவனுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியும் இவன் நிலைமை என்னன்றது. இப்ப நம்ம கேட்போம்ல, ஒரு எங்களுக்கு பணம் வேணும், இந்த மாதிரி நாங்க வேலை செஞ்ச இடத்துல விழுந்துட்டான், உங்களுக்காக தான் நான் வேலை செய்யறோம். கார் ஓட்டி போறேன், ஒரு ஆக்சிடென்ட் நான் செத்து போயிட்டேன்னா எங்க வீட்டுல கேட்பாங்கல்ல, உங்ககிட்ட வேலை செய்யற எங்க வீட்டுக்காரர் கொடுங்க, உங்ககிட்ட வேலை செய்யற என் புள்ள கொடுங்கன்னு கேட்பீங்கல்ல. அதேதான் அவனுங்க அங்க கேட்க ஆள் இல்ல. ஏன்னா அவன் சொந்தக்கார புள்ள எங்க இருக்கிறான்? அவங்க ஊர்ல இருக்கிறான், அவங்க நாட்டுல. இங்க வந்து யார் கேட்பா? அவன் ஃப்ரெண்டுக்கு தான் கேட்கணும். கேட்கறானுங்க. அவனுக்கு முறை தெரியல, எப்படி கேட்கணுன்ற ஒரு முறை ரீசன் தெரியல. போராட்டம் பண்றானு. போராட்டம் பண்ணா யாராவது வந்து அந்த அதான் சொல்றேன், அதுக்கு தான் சொல்றேன், இந்த யூனியன் அவனுங்க யூனியன் மூலியமா வந்து இருந்தா இந்த பிரச்சனை இல்ல. அந்த ஓனருக்கு இதுக்கு பொறுப்பு ஏத்திருந்தா பிரச்சனை இல்ல. செத்தவனுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லிருக்கணும். அவனுக்கு போராட்டத்துக்கு முன்னாடியே என்னடா உங்க பிரச்சனை, போலீஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனிக்காரன் கேட்டிருக்கணும் இல்லையா? என்ன பண்ணிருக்கணும்? போலீஸ்காரங்க யாராவது கும்பலா போய் அவனுங்களை மிரட்டாம ஒரு ஆள் போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் போராட்டம் பண்றீங்க, உங்ககிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், அங்க யாராவது ஒருத்தர் இருப்பான்ல பேசணும்ன்றதுக்கான போராட்டம் பண்றாங்க. அவனுக்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன வேணும் நாங்க பண்ணி தரோம், அதையா சுலபமா பண்ணலாம். இப்ப எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை தான் அவனுங்க கடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி இந்த பிரச்சனைய பெருசாக்கிட்டானுங்க. அவனுங்களுக்கு படிப்பறிவு இல்ல, அதனால தான் நீங்க வந்து செய்யறானுங்க. எந்த ஒரு புத்தி இல்ல, அறிவு இல்ல, ஒன்னும் பண்ண முடியாது. அதனால நீங்க தயவு செய்து இந்திக்காரங்களை இங்க கூட்டிட்டு வரும்போது ஓனருங்க தான் இங்க வந்து அவனுக்கு என்ன செஞ்சாலும் பொறுப்பு. அவனுக்கு செத்தானா நீ அவனுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். வேலை வாங்குறல்ல, 24 மணி நேரம் வேலை வாங்குறல்ல, பணம் கம்மியா கொடுப்பானுங்க. இந்திக்காரனுங்க கம்மியாக பண்றீங்கல்ல, கேட்பானுங்க தான். தமிழன் ஒருத்தன் கேட்கறானா, அவன் சொந்த நாடு சொந்த பூமி எங்க நேரத்துல வந்து நீங்க வேலை வாங்குறீங்க, நாங்க கேட்கறோம் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுன்னு. அவனுக்கு 500 ரூபா தான் கொடுப்பேன் கூட்டினு வரல. அப்ப அவன் செத்தா அவனை நீதான பொறுப்பு ஏத்துக்கணும். அதுக்கு அந்த பொறுப்பை அந்த ஓனர் ஏத்துக்கணும், இல்ல இந்த அரசாங்கம் ஏத்துக்கணும். நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து தானே இருக்கிற, நீ விடுறல்ல. யார் வேணாலும் ஏறி வாங்கடா, ரயில் ஏறி வந்து தமிழ்நாட்டுல பிறந்துங்கடா, இல்ல நாங்க ஆதார் கார்டு கொடுக்குறோம், வந்து ஓட்டு போடுங்கடா எங்களுக்கு அப்படின்னு கேக்குறீங்களே, எல்லாம் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு என்ன கொடுக்கல நீங்க? எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? நான் பேசுற மொழி தான் வித்தியாசம். நான் தமிழ் பேசுறேன், அவன் ஹிந்தி பேசுறான். அவன் இந்தியன், நானும் இந்தியன் தான், இல்லன்னு சொல்ல. அவனுக்கு அப்ப என்ன பாதுகாப்பு கொடுக்குற நீ? நான் அவனுக்காக பேசல. அவன் இன்னைக்கு கல்ல எடுத்துக்க காரணமே நீங்க தான். இந்த கம்பெனி காரணங்களும் இந்த யூனியன் காரணங்களும் இந்த அரசாங்கமும் தான் காரணம், வேற யாருமே இல்ல. இதை வரமுறைப்படுத்துங்க.